கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று. தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். எதற்காக? மாம்சத்திலும் இரத்தத்திலும் பலன் கொண்டு மனிதனை மாம்ச சிந்தைக்குள் வைத்து இந்த உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூற வைத்து இந்த உலகத்துக்குள்ளே சுற்றி சுழண்டு நியாய தீர்ப்பு நாளிலே அலறி துடிக்க விடாமல் நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்காக அந்த அன்பை நான் பிரஸ்தாபப்பட வேண்டும். நான் அறிந்த அந்த அன்பை, என்மேல் அன்பு பாராட்டிய அந்த தேவனுடைய அதிசய செயல்களை நான் விவரித்து சொல்ல வேண்டும். நான் அவரிடத்தில் கண்டவைகள் கேட்டவைகள் அநேகம், எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியாது என்றாலும் எடுத்துக்காட்டாக சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.